ஹாய் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ். நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ இதுதான். ஓகே, இன்னைக்கு வந்துட்டு நம்ம எந்த செக்டரோ இல்லை எந்த ஸ்டாக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிஓவில் எந்த ஸ்டாக் வந்து நம்ம கரெக்டாக பிக் பண்ணும், ஒரு மல்டி பேக்கராக மாறதுக்கான ஒரு பொட்டென்ஷியல் இருக்க ஸ்டாக் வந்து எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம வந்து பிக் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன் நம்ம இந்த மாதிரி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் நிறைய ஐபிஓ அப்படிங்க வருது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 50 ஐபிஓ வந்துன்னா அதில் ஒரு 2 ஐபிஓலேருந்து வர ஸ்டாக் மட்டும்தான் ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறது தரும். மிச்சம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து ஏறாது. ஸோ ரொம்ப வந்துட்டு டிக்ளைன் ஆகி தான் கீழே போகும். இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பிக் பண்ணும்போது நமக்கு வந்து மிகப்பெரிய ரிட்டர்ன் மல்டி பேக்கர் தரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது அடைஞ்சேன். அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும்னா ஏஞ்சல் ஒன் அப்படிங்கிற இந்த ஸ்டாக் வந்து சொல்லலாம். இது வந்து ஐபிஎல் வந்து ஒரு 300 ரூபாய்க்கு வந்தது. அதுக்கப்புறமா கரெக்ட் ஆகி ஒரு 1000 ரூபாய் கிட்ட வந்துச்சு. அப்போ நம்ம இங்கே பிக் பண்ணோம். இங்கேருந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறது கொடுத்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேட்டா பேட்டர்ன் இந்த ஐபிஎல் வந்து வந்த இந்த ஸ்டாக்கும் நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறதும் கொடுத்துச்சு. ஸோ இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐபிஓவில் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை பார்த்தினா நல்ல நியூஸு ஃபண்டமெண்டல்ஸு இதெல்லாம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து நல்லா வந்துட்டு ஒரு பூம் வந்து கிரியேட் ஆகிட்டு என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பேர் வந்து அது வந்து லிஸ்டிங் டேட் கெயினுக்காகவும் இல்லை லாங் டேர்முக்காகவும் வாங்குவாங்க. அப்போது ஒரு 500 ரூபா தான் அந்த ஐபிஓட ப்ரைஸில் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆஃபர் ப்ரைஸ் வந்து 500 ரூபாய்க்கு தான் தராங்க அப்படின்னா, ஆனால் வந்துட்டு லிஸ்டிங் டேட் அன்னி கெயின் வந்து பார்த்தீங்கன்னா 700 ரூபாய்க்கு மேலே போயிட்டு அந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அது உண்மையாகவே ஃபண்டமெண்டலா குவாலிட்டியான ஸ்டாக்காக இருந்துன்னா அந்த 700 ரூபாயிலேருந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆகி, ஏன்னா வந்து ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு நடக்கும். ஒரு 600 ரூபாயோ இல்லை ஒரு 550 ரூபாயோ வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குவார்ட்டர் ரிசல்ட் வர வர இல்லை ஃபியூச்சரோட க்ரோத்தை பார்த்து அந்த ஸ்டாக்குங்கிறது மேலே ஏறும். இல்லைன்னு வச்சிங்கன்னா அந்த ஸ்டாக்குக்கு மார்க்கெட் வந்துட்டு அதுவே வந்து ஒரு ப்ரைஸ் வந்து கொடுக்கும். ஐபிஓவில் வரதுக்கு முன்னாடி வேற, ஐபிஓவில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா மார்க்கெட் வந்து அதுக்கான ப்ரைஸ் ஒன்று கொடுக்கும். அது எப்படி கொடுக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்ரி குவார்ட்டர் ரிசல்ட் பார்க்கும். அடுத்து வந்து அந்த அவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கும். அவங்களோட பிஸ்னஸ் வந்து ஃபியூச்சரில் எந்த மாதிரியான க்ரோத் தருதுன்னு சொல்லி பார்த்துட்டு, ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது வேற யாரும் இல்லை, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மற்ற இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு இந்த ஸ்டாக்குக்கு இவ்வளோ ரேட் கொடுத்து நம்ம வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுவே கரெக்டாகி கீழே போயிட்டு ஒரு ரேஞ்சில் போய் உட்காந்துக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஜஸ் டிரான்சாக்ட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபாய்க்கு வந்து ஐபிஓவில் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பாருங்க கீழே இறங்கி ஃப்ளாட்டாக கீழே போயிட்டே இருக்கு பார்த்தீங்களா. இதுதான் அதுக்கான ஒரிஜினல், அதோட குவாலிட்டிக்கான அந்த ரேட்டு தான் வந்துட்டு இந்த ஐபிஓக்கான ரேட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ல நம்ம கரெக்டான ஸ்டாக் வந்து நம்ம பிக் பண்ணி வந்து எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு மிகப்பெரிய லாபம் வரும். ஓகே, இப்போ அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ஐபிஓல ரிலீஸ் ஆயிடுச்சு, நம்ம வந்து ஒரு மாசம் கழிச்சு அந்த ஸ்டாக்கை பிக் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த மாதிரி கண்டிப்பா பண்ணவே கூடாது. எப்பவுமே ஐபிஓல இருந்து ஒரு ஸ்டாக் வெளில வந்ததுக்கு அப்புறமா நீங்க பிக் பண்ண போறீங்க, ஒரு லாங் டேர்முக்கோ இல்லை மல்டி பேக்கருக்கோ ரிசர்ச் பண்ண போறீங்க அப்படின்னா மினிமம் வந்துட்டு ஒரு 1 இயராவது கேப் விடுங்க, இல்லை மினிமம் 6 மாசமாவது கேப் விடுங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 இயர் கேப் விட்டு 2021ல இருந்து ஐபிஓல இருந்து வந்த ஸ்டாக்ஸை வந்து நான் பிக் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா கண்டிப்பா ஒரு 4 குவார்ட்டரோட ரிசல்ட் வந்திருக்கும், அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அது வந்து கரெக்ட் ஆகி மார்க்கெட் அதுக்கான ஒரு ரேஞ்ச் அப்படிங்கிறத கொடுத்துருக்கும். அடுத்தது அவங்க பிசினஸ் மூலமா எங்கெங்க போக போறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு ஓரளவு தெளிவா தெரியும். இதனால இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணதுக்கு நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஒரு 2 மாசத்துல 3 மாசத்துல பிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெரிய கிளாரிட்டி இல்லாம நம்ம போய் வந்து மாட்டிப்போம். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது 2021ல இதுவரையும் வந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் 2021லேருந்து வந்த ஐபிஓ வந்து நான் பிக் பண்ணி வச்சிருக்கேன். 39 ஐபிஓ அப்படிங்கிறது 2021 வந்து வந்துச்சு. அதில் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபில்டர் எப்படி போட்டு வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஐபிஓவோட லிஸ்டிங் டேட் கெயின் இன்னைக்கு அன்னைக்கான லிஸ்டிங் டேட் கெயினும், அதே மாதிரி ஐபிஓ ப்ரைஸில் யாராவது வாங்கி ஹோல்டு பண்ணியிருந்தா இன்னைக்கு என்ன ப்ரைஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கேட்டகரியிலேருந்து ஃபில்டர் போட்டு 39 ஸ்டாக்கை நான் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஃபில்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த லிஸ்டிங் டேட் கெயினை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு வந்துட்டு அதோட ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து இல்லை எந்த கம்பெனி இருக்கலாம், ஓகே இது இல்லை. ஓகே, இந்த குளோபல் ஹெல்த் லிமிடெட் எடுங்க. இப்போ 23% தான் லிஸ்டிங் டேட் கெயின். பட் ஸ்டில் இன்னைக்கும் நீங்க ஐபிஓ வந்திருந்து ஹோல்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு 185% அப்படின்னு வந்திருக்கு. ஏன் இந்த மாதிரி நான் பிக் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு வந்து ஒரு குவாலிட்டி இல்லை, ஃபண்டமெண்டல்ஸ் இல்லை நல்ல ரிட்டர்ன் இல்லை அப்படின்னா மார்க்கெட் அதுவே வந்து இறக்கி விட்டுருக்கும். இன்னும் ஐபிஓ வந்ததுலேருந்து அதை விட மேலே பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல குவாலிட்டி தான் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால இந்த மாதிரி ஸ்டாக்லாம் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். அப்படி ஃபில்டர் பண்ணல
மொத்தமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 13 ஸ்டாக் தான் வந்து கையில கிடைச்சது. அந்த 13 ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதுலயும் அடுத்த ஃபில்டர் நான் என்ன போட்டுருக்கேன்னா, செக்டர் வைஸ் வந்து ஃபில்டர் போட்டிருக்கேன். அந்த செக்டர் வைஸ்லயும் இப்போ அடுத்த ஃபியூச்சர் நோக்கி போக போற செக்டர்னு சொல்லிட்டு நான் எத எடுத்து வச்சிருக்கேன்னா, இந்த மாரி எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங் பண்ற இந்த செக்டர நான் ஃபில்டர் போட்டிருக்கேன். அதுலேருந்து நான் எடுத்திருக்க 3 ஸ்டாக் தான் அந்த கேன்ஸ் டெக்னாலஜி லிமிடெட், அடுத்து வந்து ஷெர்மா எஸ்ஜிஎஸ் லிமிடெட், அடுத்து வந்து டிசெக்ஸ் சிஸ்டம். இதை 3 பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஏன் இந்த எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட் மட்டும் நான் பிக் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒன்று வந்து அடுத்தது வந்து இவி பூம், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளோட நமக்கான தேவைங்கிறது அதிகமாகிட்டே போயிட்டு அதுக்கு எலக்ட்ரானிக்ஸ் வேணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே வந்துட்டு டெக்னாலஜி ஓரியன்டாக இருக்கிற எல்லாமே வந்து நம்மளோட காம்பனன்ட்ஸ்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து மாறிட்டு இருக்கு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, வீட்டில் இருக்க இபி பாக்ஸ் ஆகட்டும், முன்னாடி அனலாக் இருந்தது, இப்போ கவர்மெண்ட்டே வந்து அது வந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கான காம்பனன்ட்ஸோ அதுக்கான பார்ட்ஸோ நிறைய வந்து தேவைப்படுது. கையில் யூஸ் பண்ணுற வாட்ச் முதற்கொண்டு பாருங்க, ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுவோம். ஹெட்ஃபோன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லேருந்து ஒயர்லெஸ், அது மாதிரி எவ்வளோ டெக்னாலஜி வருதோ அதுக்கேற்ற மாதிரியான பின்னாடி எலக்ட்ரானிக் சப்போர்ட் அப்படிங்கிறது தேவைப்படும். இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான காம்பனன்ட்ஸோட சப்போர்ட் அதிகமாக தேவைப்படுறதுனால இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து நான் 2021 ஐபிஎம் மூலமா வந்ததுலேருந்து பிக் பண்ணி வச்சிருக்கேன். அதோட பிஸ்னஸ், அதோட ஃபண்டமெண்டல்ஸ், அது ஃபியூச்சர் நோக்கி எந்த மாதிரியான குரோத் வரும் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கேன்ஸ் டெக்னாலஜி லிமிடெட் இந்தியா லிமிடெட் வந்து எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ல வருது. அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கன்சியூமர் டியூரபிள்குள்ள வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த கன்சியூமர் டியூரபிள்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இது எப்படி எடுத்துக்கலாம்னா, நம்ம வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், நம்ம கையில் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் வாட்ச்சு, நம்ம யூஸ் பண்ணுற ஹெட்ஃபோன்ஸ், இதில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க காம்பனன்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் இருக்க எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ் எல்லாமே இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி தராங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க டிசைன்லேருந்து ஏகப்பட்ட சப்போர்ட் அப்படின்னு பண்ணி தராங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலா குவாலிஃபை ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். அதுக்கு செக் பண்ணுறதுக்கு நான் பர்சனல் இந்த மாதிரி கேட்டகரி சூஸ் பண்ணுவேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இது வந்துட்டு ஓரளவு ஒரு குவாலிட்டியான லெவலில் இருக்கணும். அதாவது வந்து ஒரு ஸ்மால் கேப் இல்லை மிட் கேப் அந்த லெவலையாவது வந்து இருக்கணும். அதை விட்டு ரொம்ப மைக்ரோ ஸ்மால் கேப்லலாம் இருந்தால் நான் எடுக்க மாட்டேன். அதில் பார்க்கும்போது இது வந்து ஒரு 16,686 கோடி ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறதுனால, ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு மிட் கேப்ல வந்து வந்துட்டு இருக்கு. இது வந்து ஓகே, நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது, டெப்ட்டுங்கிறது கண்டிப்பாக ஜீரோவாக இருக்கணும். இல்லைனா வந்துட்டு ஓரளவு மேனேஜபிள் பண்ணுற அளவுக்காக இந்த கம்பெனியில் வந்து இருக்கணும். இந்த கம்பெனியோட டெப்ட் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 254 கோடி தான் இருக்கு. இந்த டெப்ட்டை வந்துட்டு நம்ம எப்படி பார்க்கணும், அவங்களோட ரிசர்வ்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். ரிசர்வ்ஸ் வந்து அதிகமாக இருக்கான்னு சொல்லிட்டு ரிசர்வ்ஸுங்கிறது அதிகமாக இருக்குது டெப்டோட கம்பேர் பண்ணும்போது, இதையும் நம்ம ஒரு டிக் அடிச்சுட்டு போயிடலாம். அடுத்ததான் நான் என்ன பார்ப்பேன்னா, ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங் வந்து பார்ப்பேன். மினிமம் வந்து அவங்க 50% ஹோல்ட் பண்ணும். இல்லைனா ஸோ அட்லீஸ்ட் ப்ரொமோட்டர்ஸ் அவங்க கம்பெனியில் அவங்களுக்கான இது அது அவங்க கம்பெனி மேலேயே அவங்க நம்பிக்கை இல்லைன்னா நம்ம எப்படி போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஸோ அதையும் பார்க்கணும். அடுத்தது பிளெஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும். பிளெஜ் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை. அடுத்தது நம்ம என்னன்னா புக் வேல்யூ அப்படின்னு பார்க்கணும். ஏன் இதை வந்து பார்க்குறோம் அப்படின்னா, ஐபிஓவில் வந்திருக்கும், வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப் கிரியேட் ஆகி மேலே போயிருக்கும், இல்லை பிஸ்னஸே வந்து அதிகமாக போயிருந்திருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது புக் வேல்யூங்கிறது 173 ரூபா. ஆனால் இன்னைக்கு 2,610 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக்குங்கிறது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா 15 டைம்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 15 டைம்ஸ் கொடுத்து வாங்கணுமா அப்படிங்கிறத நம்ம அடுத்த லெவலில் ரிசர்ச் அப்படிங்க பண்ணணும். ஆர்ஓஇ ஆர்ஓசி ரெண்டுமே மினிமம் 15 மேலே இருக்கும். ஓகே இருக்கு. அடுத்தது கடைசியாக என்ன முக்கியமாக பார்க்கணும், கரண்ட் ரேஷியோ அப்படின்னு பார்க்கணும். கரண்ட் ரேஷியோங்கிறது வேற எதுவும் இல்லை, அவங்கள்ட்ட இருக்க மொத்த அசட்டு டிவைடட் பை அவங்கள்ட்ட இருக்க மொத்த லயபிலிட்டிஸ் கடனையும் இதை கழிச்சா எவ்வளோ அதிகமாக இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 100 ரூபாய், இது வந்து 100 ரூபானா சீக்வல் டு 1ன்னு வந்துடும். ஸோ இப்போ இங்கே பார்க்கும்போது 2.45 அப்படிங்கிறது அவங்க கடனோட அவங்க சொத்து மதிப்புங்கிறது 2 டைம்ஸ் 2.45 டைம்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதனால கடன் அப்படிங்கிறது இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையேங்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் வந்து நான் வந்து பார்ப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஃபண்டமெண்டலாக நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிட்டோம். இது வந்து ஓகேவா இருக்குது. ரெண்டாவது, இவங்களோட பிஸ்னஸ் வந்து நம்ம பார்க்கணும், எந்த மாதிரியான பிஸ்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இவங்களோட பிஸ்னஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏ டு Z எலக்ட்ரானிக்ஸ் பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாத்துலேயுமே வந்து எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக வந்து இவங்க வந்து உள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் சர்வீசஸ், எந்த மாதிரியான கம்பெனிக்கான டிசைன் ஆகட்டும், இல்லை ப்ரோட்டோடைப் ஆகட்டும், அந்த மாதிரி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இல்லை எல்லாத்துக்குமான டிசைன் சப்போர்ட்டும் இவங்க வந்து பண்ணுறாங்க. அடுத்தது இண்டஸ்ட்ரியலைசேஷன் சர்வீசஸ், இண்டஸ்ட்ரிக்கு தேவையான சர்வீசஸ்லாம் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது சப்ளை செயின் ஆகட்டும், வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங் ஆகட்டும், குவாலிட்டி அஷூரன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் இவங்ககிட்டயே மேனுஃபேக்சரிங் செட்டப் அப்படின்னு இருக்கு. இவங்ககிட்ட ஒரு 8 பிளான்ட் இருக்கு. அது மூலமாவே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் பில்டிங்கு, பிசிபி அசம்பிளி போர்ட்ஸ் நம்ம பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இந்த பிசிபி போர்ட்ஸ் அது. ஸோ அதே மாதிரி இல்லாமல் நிறைய கம்பெனி வேற ஒரு ப்ராஜெக்ட் தராங்க, அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறது, இந்த மாதிரியான மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸும் இவங்ககிட்ட இருக்கு.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மெயின்டனன்ஸ் சர்வீசஸ் அப்படின்னு பண்றாங்க. இவங்க வந்துட்டு ஏதோ ஒரு கம்பெனி வந்து மெயின்டனன்ஸுக்குன்னு ஒரு ஒரு கான்ட்ராக்ட் எடுக்குறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்டர்ஸ்லாம் நெறைய ஒரு கம்பெனில இருக்கு அப்படின்னா, அத வந்து இவங்க ஒரு கான்ட்ராக்ட் எடுக்குறாங்கன்னா, அத மொத்தமா இவங்கள தான் வந்து எப்பப்பலாம் ரிப்பேர் ஆகுதோ, இவங்க வந்து மெயின்டனன்ஸ் அப்படிங்கிறது பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தது எண்ட் ஆஃப் த லைஃப் சர்வீசஸ், அதாவது அந்த ஸ்பேர மெயின்டெயின் பண்றது, அந்த மெட்டீரியல வந்து ஹேண்டில் பண்றது, அந்த ப்ராடக்ட்டோட மெயின்டனன்ஸ் பண்றது, இந்த மாரியான அனைத்து விதமான ஆக்டிவிட்டியுமே இந்த கம்பெனி வந்து பண்ணுது. இந்த கம்பெனி கீழ வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா ஒரு 4 கம்பெனி அப்படிங்கிறது உள்ள இருக்கு. இதுல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டிசைன் மேனுஃபேக்சரிங் ஒரு தனி ஒரு சப்சிடியரி வச்சிருக்காங்க. அப்புறம் டெக்னாலஜி வந்து ஒண்ணு வச்சிருக்காங்க. அடுத்தது எம்பரஸ் சிஸ்டம்ஸ் சொல்லிட்டு ஒரு பிரைவேட் லிமிடெட் ஒண்ணு வச்சிருக்காங்க. கடைசியா ஒரு மேனுஃபேக்சரிங் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான இவங்களோட ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல இருந்து ஒரு 100, இதுல வந்து ஒரு 95, இதுல வந்து ஒரு 60. ஸோ இதுல ஒரு 60% ஹோல்டிங் இருக்கு. இதுல வந்து ஒரு 100%க்கான ஹோல்டிங் அப்படின்னு இருக்கு. ஸோ பிசினஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஃபியூச்சர் நோக்கி போகும்போது ஒரு நல்ல ரிட்டர்ன் தரத்துக்கான ஒரு நல்ல பிசினஸா தான் வச்சிருக்காங்க. கம்பெனி லெவல்லயும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அடுத்தது என்ன பார்க்கணும் அப்படின்னா, இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு இது வந்து ஓவர் வேல்யூடா இல்ல அண்டர் வேல்யூடா அப்படிங்கிறத நான் செக் பண்ணுவேன். அந்த வகையில பார்க்கறதுக்கு முன்னாடி, அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம்னா, ஓரளவு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஆட்டோமோட்டிவ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்விட்சஸ்லாம் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. அப்புறமா லைட்ஸுக்கான வரதான பிசிபிஸ்லாம் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரியல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரீட் லைட் கண்ட்ரோலரு, ஸ்மார்ட் எனர்ஜி மீட்டர்ஸ் பண்றாங்க. ஏரோஸ்பேஸ்ல நிறைய ப்ராடக்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மெடிக்கல்ல நிறைய ப்ராடக்ட்டுக்கு, ரயில்வேஸுக்கு, ஐஓடிக்கு. ஸோ இந்த மாதிரியான அனைத்து விதமான ப்ராடக்ட்ஸும் இவங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேனுஃபேக்சரிங் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது இவங்களோட ஃபினான்ஸ் பார்க்கணும். ஃபினான்ஸ்ல பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் என்ன பார்ப்பேன்னா, ஒரு குவார்ட்டருக்கும் மினிமம் ஒரு 15,00,00,000 நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வரணும் அப்படிங்கிறத நான் வந்து பார்ப்பேன். அந்த வகையில பார்க்கும்போது 2021 வந்து பார்க்கும்போது ஓகே அப்படிங்கிற அளவுக்கு ஒவ்வொரு குவார்ட்டர்லயுமே ஒரு 15,00,00,000க்கு மேல ரிட்டர்ன் அப்படின்னு குடுக்குறாங்க. எதுக்கு இந்த கேட்டகரினா மினிமம் அது ஒவ்வொரு வருஷம் எண்டுலயும் ஒரு 80,00,00,000 கிட்டயாவது வந்து ஒரு கம்பெனி வந்து நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஏர்ன் பண்ணும். அப்படி இருந்தா மட்டும் தான் அவங்களால அடுத்த லெவலான வொர்க் அப்படின்னு பண்ண முடியும். இது வந்து ஆனுவல் ரிப்போர்ட்ல பார்க்கும்போது அவங்களோட குரோத் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆயிட்டே மேல போயிட்டே இருக்கு. அடுத்தது இன்னைக்கு இருக்க பிரைஸுக்கு இது வந்து அண்டர் வேல்யூடா இல்ல ஓவர் வேல்யூடான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம பிஇ ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு இத பார்க்கும்போதே தெரியுது ஒரு ஓவர் வேல்யூடா போயிட்டு தான் இருக்கு இந்த ஸ்டாக். அதாவது 151 டைம்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு. இதோட இஷ்யூ பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 587 தான் ஐபிஓல அவங்க வந்து குடுத்திருக்க பிரைஸ். பட் இன்னைக்கு 2610. ஸோ இதுக்கான டிமாண்ட் இருக்கறனால இந்த ஸ்டாக்குங்கிறது இந்த அளவுக்கு மேல போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த மாரி ஸ்டாக்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் ஒரு வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வைப்பேன். ஒண்ணு இந்த ஸ்டாக்கே வந்துட்டு ஏதாவது ஒரு நியூஸால வந்து கரெக்ஷன் ஆகி கீழ வரணும். அப்படி இல்லன்னு அப்படின்னா, மார்க்கெட்ல ஒரு கரெக்ஷன் வரும்போதோ, இல்ல ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும்போதோ, இல்ல ஒரு சின்ன கிராஷ் நடக்கும்போதோ, இந்த ஸ்டாக் வந்து கீழ விழும் பார்த்தீங்களா? அப்போ இந்த ஸ்டாக் வந்து நான் பிக் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாரி நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸு இந்த மாரி டைம்ல விழும்போது, மார்க்கெட்டே விழும்போது இதுவும் சேர்ந்து விழும். அந்த மாரி டைம்ல இந்த ஸ்டாக் இங்க வந்துச்சு அப்படின்னா, ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக்குங்கிறது திருப்பி மேல ஏறி அதோட பழைய குவாலிட்டி லெவலுக்கு வந்து போகும்போது நமக்கான ரிட்டர்ன் அப்படியே நல்லா கிடைக்கும். இந்த ஸ்டாக்க பொறுத்தவரையும் மினிமம் ஒரு ரூ. 1,200 வந்துன்னா வாங்கலாம். அந்த அளவுக்கான ரேஞ்சில தான் நான் வச்சிருக்கேன். ஸோ அதனால இது வந்து வாட்ச் லிஸ்ட்ல போட்டு மட்டும் வச்சிருப்பேன். கரெக்ட்டான டைம் வரும்போது என்ட்ரி அப்படிங்கிறது எடுக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் பிக்கிங். ஸோ அடுத்த பிக்கிங் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான நியூஸஸ், தகவல்கள்லாம் தேவைப்படும் அப்படின்னா, அதுக்கு ஒண்ணு பண்ணலாம். நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனும், உங்களுக்கு இந்த மாரியான நியூஸஸ் எல்லாம் உங்க கையில இருக்க மொபைல் ஃபோனுக்கே வந்து சேரும். அடுத்த ஸ்டாக் வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா, டிசிஎக்ஸ் சிஸ்டம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களும் வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட் பிளேயர் தான். ஆனா இவங்களோட ஃபோக்கஸ் அதிகமா எங்க இருக்குன்னா, டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இவங்க வந்து ஃபண்டமெண்டலா குவாலிஃபை ஆகுறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்க்கும்போது, இவங்க வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்மால் கேப்க்குள்ள தான் வந்து வந்துட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களோட டெப்த் லெவல் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ரூ. 408,00,00,000 அளவுக்கு தான் இருக்கு. ரிசர்வ்ஸ் வந்து அத விட கொஞ்சம் அதிகமா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சர்ப்ளஸ் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட வந்து இருக்கு. அடுத்தது ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 70% அப்படிங்கிறது வந்து இவங்கள்ட்ட அதிகமா இருக்கு. ஸோ ஹோல்டிங் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. பிளட்ஜ் அப்படிங்கிறது எதுவுமே இல்ல இவங்ககிட்ட. புக் வேல்யூ அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரூ. 61. ஸோ 5 டைம்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா தான் போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்தது வந்து ROE, ROCE பார்க்கும்போது 2மே வந்து மினிமம் ஒரு 15% கிட்ட மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 2.12 லெவல் அப்படிங்கிற அளவுக்கு மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஃபண்டமெண்டலா நம்ம வந்து ஓகே அப்படிங்கிற மாரி கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது இவங்களோட பிசினஸ் பார்க்கணும் அப்படின்னா, சிம்பிளா இவங்ககிட்ட இருக்க பிசினஸே வந்து பார்த்தீங்கன்னா, 3 தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு வந்து கேபிள்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு வந்து ஒயர் ஹார்னஸ் அசெம்பிளீஸ். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த எலக்ட்ரானிக்ஸ் கிட் எல்லாம் வரும் பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து ஏரோஸ்பேஸ்க்கும், டிஃபென்ஸ்க்கும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ரிட்டர்ன்ஸ் இந்த ஆர்டர்ஸ்லாம் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ்ல இருந்தோ இல்ல ஏரோஸ்பேஸ்ல இருந்தோ வந்தா மட்டும் தான் இந்த ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் ரன் ஆகும். இல்லன்னா வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும்.
ஏன் அப்படி இருந்தும் இதை நான் பிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் செக்டரை பொறுத்தவரையும் கொஞ்சம் டொமஸ்டிக்கா தான் நிறைய ஆர்டர்ஸ் வந்து தரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அ இன்னும் நம்ம கவர்மெண்ட் புஷ் பண்ணும் வகையில பண்ணாங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாரி ஸ்டாக்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு நல்லா பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். இவங்களோட ஒவ்வொரு கோட்டோட ரிசல்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15,00,00,000 அப்படிங்கிற அளவுக்கு வரல இன்னும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8,00,00,000, 10,00,00,000 அப்படிங்கிற அளவுக்கு தான் போயிட்டுருக்கு. ஏன்னா இது பேஸ்ட் ஆன் த டிமாண்ட். ஸோ அவங்க வந்து ஆர்டர் நெறைய குடுத்தாங்கன்னா, நெறைய வந்து போயிட்டுருக்கும். இன்னும் அப்கமிங் இயர்ல வந்துட்டு டிஃபென்ஸுக்கான ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து டொமஸ்டிக்கா குடுக்கும் பட்சத்தில, இந்த ஸ்டாக்கும் ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது அடையும். இது ஒவ்வொரு வருஷத்தோட இதோட ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா, கிராஜுவலா ஏறிட்டே போயிட்டுருக்கு. அதனால இந்த ஸ்டாக்க நான் பிக் பண்ணி போட்டு வச்சிருக்கேன். ஸோ அடுத்தது இன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கு இது வந்து ஓவர் வேலிடா இல்ல வந்து அண்டர் வேலிடா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, போய் பிஇ ரேஷியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 37 டைம்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ நான் மினிமம் 20 கீழ இருந்தா மட்டும் தான் நான் பிக் பண்ணுவேன். அந்த வகையில பார்க்கும்போது இது கொஞ்சம் ஓவர் வேல்யூட். ஐபிஓ பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 207 தான் வந்து இவங்க குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கீழ ஒரு வாட்டி டவுன் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு வாட்டி பிக் பண்ணேன். அதுக்கப்புறம் ரூ. 218 பிக் பண்ணேன். அங்கேருந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறது கிடைச்சது. திருப்பியும் ஒரு ரூ. 218 வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஸ்டாக் வந்துட்டு நம்ம கன்சிடர் அப்படிங்கிறத பண்ணலாம். அடுத்தது 3வது ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷர்மா எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜி லிமிடெட். இவங்களும் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ற ஒரு கம்பெனி தான். இவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து பார்த்தோன்னா, ஒரு ஒரு 12,000 கோடி கிட்ட இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் மிட் கேப் லெவல்ல வந்துட்டு என்ட்ரி அப்படின்னு குடுத்துட்டாங்க. அடுத்தது இவங்களோட கடன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கம்மியா தான் இருக்கு. 466 கோடி தான் வச்சிருக்காங்க. பட் அவங்களோட ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது அதை விட அதிகமா வச்சிருக்காங்க. ரூ. 1,390 கோடி ரூபாய்க்கு ரிசர்வ்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. அடுத்தது வந்து இவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 47 டைம்ஸ் 47% அப்படிங்கிறது ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிளட்ஜ் அப்படிங்கிறது வந்துட்டு இவங்கள்ட்ட வந்து சுத்தமா வந்து இல்ல. அடுத்தது புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 88 தான். பட் இப்போ பார்த்தீங்கன்னா, 7 டைம்ஸ் வந்து அதிகமா வந்துட்டு மார்க்கெட்ல வந்து ட்ரேடிங் அப்படின்னு நடந்துட்டு இருக்கு. ஆர்ஓஇ, ஆர்ஓசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் 15% மீட்னாலும் அதில வந்து கொஞ்சம் வந்து இவங்க வந்து லேக் ஆயிட்டு இருக்காங்க. கரண்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, 1.37 டைம்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு 2 இருக்கணும். பட் ஓரளவு ஃபண்டமெண்டலா வந்து இவங்க குவாலிஃபைடா வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது இவங்களோட பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ்லாம் பண்ணிட்டு சர்க்யூட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமானது ஒன்று பார்த்தீங்கன்னா, பிரிண்டர் சர்க்யூட் போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்எஃப்ஐடி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து நிறைய யூஎஸ்பி ஃபிளாஷ் டிரைவ்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எலக்ட்ரோ மெக்கானிக்கல் பார்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பார்ட்ஸ்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை பிக் பண்ணதுக்கான ரீசன் என்ன, இவங்களோட சப்ளையர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமோட்டிவ், ஹெல்த் கேர், ஐடி இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கான சப்ளைஸ் அதிகமாக தேவைப்படும் போது இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து நல்லா க்ரோ ஆகிட்டு மேலே போயிட்டே இருக்கும். இவங்களோட ஒவ்வொரு கோட்டோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 15 கோடிக்கு மேலே வந்து நல்ல ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத் அப்படிங்கிறத காட்டுன்னு வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால நெட் ப்ராஃபிட்டை பொறுத்தவரையும் இந்த ஸ்டாக்கும் நம்ம வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்தது இன்னைக்கு இருக்கிற பிரைஸுக்கு இது ஓவர் வேலிடா அண்டர் வேலிடா பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஓவர் வேலிடா தான் இருக்குது. 89 டைம்ஸ் பிஇ வந்து போயிட்டு இருக்கு. இவங்க ஐபிஓலேருந்து இஷ்யூ பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 220. இன்னைக்கு கிராஜுவலாக ஏறிட்டு இருக்கு. நம்ம பார்த்த அந்த 3 ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கனால, அப்கமிங் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி டிமாண்ட் இருக்கனால 3ஓட கிராஃபும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஏறிட்டு இருக்கும். இந்த ஸ்டாக்கு கீழே இறங்கி ஒரு ரூ. 515 கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்குங்கிறத நான் கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா அதுக்கு வரையும் இந்த ஸ்டாக்குங்கிறது கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி நான் அனலைஸ் பண்ணி பிக் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, மார்க்கெட்டில் ஏதாவது மேஜர் கரெக்ஷன் இல்லை மேஜராக ஒரு பேட் நியூஸ் வரும்போது இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து கரெக்ட் ஆகும் பட்சத்தில் அந்த இடத்துல நான் பிக் பண்ணிட்டேன் அப்படின்னா, திருப்பியும் இதோட க்ரோத் மேலே போகும்போது கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு இந்த ஸ்டாக்ஸ் மூலமாக வந்துட்டு நல்ல பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் ஐபிஓலேருந்து நல்ல நல்ல ஸ்டாக்ஸ்லாம் நான் பிக் பண்ணி ஸோ ஃபியூச்சரில் வந்துட்டு ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடைஞ்சிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு புதுசாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரிலேட்டிவ் வந்துட்டு சஜஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.